ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் எப்போ பார்த்தாலும் பொரியலே செஞ்சு போர் அடிக்குதா? இந்த மாதிரி ஒரு தடவை மண்டி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும். இனிமேல் அடிக்கடி செய்வீங்க. வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயும் இதில் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு காய் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க புளியை தண்ணியாக கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே பச்சை மிளகா வர சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காய் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. காய் வெந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டாக அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிற கண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகா, கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் புளி மண்டி ரெடி. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது ரைஸ்லேயும் சாப்பிட நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி